ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஆராமோ. ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சுங்க நான் உங்களுக்கு வீடியோ போட்டு. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஊரில் நாங்கள் சுற்றின அரட்டைகள் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் எங்கள் அக்கா பொண்ணு எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ராவல் போயிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து போகிற வழியில் சூப்பராக இருந்துச்சுங்க. சைட்லெல்லாம் வியூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஜாலியாக டூ வீலரில் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கன்னியாகுமரிக்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இது வந்து கோயிலுக்கு போகிற பாதையில் ஃபுல்லாக கடைகள் இருக்கும். இது பகவதி அம்மன் கோயில். நம்ம பகவதி அம்மனையும் தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து ஸ்பெஷலே டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அம்மன் கோயிலில் அம்மனோட மூக்குத்தி ஃபேமஸ். அதை பார்க்குறதுக்காகவே நிறைய ஊர்லேருந்து வருவாங்க. அப்படியே அந்த பீச் ஓரமாக அப்படியே காற்றோட்டமாக நின்றுட்டு திருவள்ளுவர் சிலை எல்லாமே நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வருவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, நிறைய திங்ஸ் வாங்கிக்கலாம். எல்லாமே அந்த கோயிலை சுற்றியுமே ஃபுல்லாக கடைகள் தாங்க இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே அந்த சைடு வியூ எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து கோயிலோட கிழக்கு வாசலுங்க. கிழக்கு வாசல் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். ஏன்னா மூக்குத்தியோட பவர் அவ்வளோ எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஸோ சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ அதனால தான் அந்த வெளிச்சம் கடலில் ரொம்ப அதிகமாக காட்டும்போது வரக்கூடிய கப்பல் பயணிகளுக்கெல்லாம் அது கொஞ்சம் தெரியாதுங்கிறதுக்காக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா லைட் ஹவுஸோட எஃபெக்ட்டும் இதுவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்படியே நீங்கள் நடந்து சைடில் வந்தீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம். நீங்களே பார்த்துப்பீங்க, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கங்க. அதுவும் ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே சைடில் வந்தீங்கன்னா விநாயகர் கோயில், அப்படியே பாபா கோயில் அப்படின்னு சொல்லி சைடில் ஃபுல்லாகவே சின்ன சின்ன கோயில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் புதுசாக கட்டியிருக்காங்க. முன்னாடிலாம் சின்ன வயசில் போகும்போது இதெல்லாம் இல்லை. இப்போ தான் வந்து இந்த சைடு வியூ எல்லாமே கட்டியிருக்காங்க. மக்கள் எல்லாமே கீழே வரைக்கும் இறங்கி போய் நின்று பார்க்குறது. ஸோ வியூ வந்து சூப்பராக பார்க்குறதுக்காகலாம் கட்டியிருக்காங்க. இந்த சைடு வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம் போயிட்டு வந்துச்சு. ஸோ சீசன் டைம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து செலிப்ரேஷன் போயிட்டு வந்துச்சு. ஸோ நிறைய மக்கள் அங்கே உட்காந்துருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சிலம்பாட்டம் பண்ணுறது, சின்ன குழந்தைங்க பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம் போயிட்டு வந்துச்சு. அதுவும் அந்த பீச் ஓரமாக போட்டிருந்தாங்களா. ஸோ வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து நிறையவே கன்னியாகுமரியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிறைய கட்டியிருக்காங்க புதுசாக. மக்கள் உட்காந்து ரசிக்கிறதுக்கு நிறைய இடம் கட்டியிருக்காங்க. சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக மெமரிஸ் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு நிறைய உங்களுக்கே தெரியும், சுனாமி வந்த டைமில் எவ்வளோ பாதிப்புகள் இருந்துச்சுன்ட்டு. ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா புதுசாக தான் கட்டியிருக்காங்க. இது கூட நம்ம படி மாதிரி கட்டி கீழே நம்ம கடல் தண்ணியில் கால் நனைக்கிறதுக்கு உட்காந்து குளிக்கிறதுக்கு வசதியெல்லாம் அதை கட்டியிருக்காங்க. ஸோ ஆனாலும் பார்த்து தான் இறங்கணும். எனக்கு கொஞ்சம் வளவழுப்பாக இருக்கும் பாசியெல்லாம் பிடிச்சி. ஸோ இது வந்து ஃபுல் பீச் வியூங்க. நம்ம இங்கே தான் நின்று எல்லோரும் மக்கள் குளிக்கிறது, வியூ பார்க்குறது, சூரியன் மறையிறது, அந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன குழந்தைலேருந்து எல்லாமே சைடில் நின்று விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்களும் அப்படியே போய் கால் நினச்சிட்டு அப்படியே கடலை வியூவை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிக்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் கோயில் சுற்றி அப்படி இந்த பக்கமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு காந்தி மண்டபம் இருக்குது. ஸோ இது காந்தி மண்டபத்தோட வியூ. ஸோ காந்தி மண்டபம் அப்படிங்கிறது உள்ள அவரோட நினைவாற்றலாக எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃபோட்டோஸ் இருக்கும், அவரோட இது சமாதி இருக்கும், நிறைய இது இருக்கும். உள்ள அமைதியாக இருக்கும். அது ரொம்பவே. இது வந்து காமராஜர் மண்டபம். காமராஜர் மண்டபத்துலேயும் அப்படி தான் அவரோட உருவத்தில் வச்சுருப்பாங்க. அவர் சின்ன வயசுலேருந்து என்னென்ன சாதிச்சாருங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து வியூ பாயிண்ட் மாதிரி. ஸோ நம்ம அங்கே வந்து உட்காந்து பார்க்கலாம், சூரியன் மறையிறதை பார்க்கலாம், பீச் சைடில் உட்காந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சைடில் பார்க்கலாம். ஸோ இந்த சைட்லலாம் கடையில் இருக்குது பாருங்கள். நிறைய பீச்சில் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு நிறைய டிசைன் பண்ணியிருப்பாங்க. கைத்தொழில் பண்ணுறவங்க, ஸோ பாசிமணி பண்ணுறது, இந்த கூடை பின்னுறது, இவங்கெல்லாம் வந்து அங்கே தொழில் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒவ்வொரு ஃபேமஸ் அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா நிறைய நீங்கள் வாங்கலாம். அதுவும் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து எல்லாமே செல் பண்ணுவாங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே எங்கள் ஃபேமிலியோட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு திங்ஸு, அதேமாதிரி ஹேர் பின், நம்ம ஜடை பின்னுறதுக்கு போடுற பேண்ட், அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு சூரியன் மறையுதுன்னு பார்த்துட்டு வந்துட்டோம்.